மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை மார்ச் 14. இந்த ஒரு அற்புதமான நாளில் செல்வ வசியம் நம் வீட்டில் ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்ததான ஏலக்காயை வைத்து பணம் வரவழைக்கும் ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்மளை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னாலும், நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும், செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னாலும், இந்த அற்புதமான மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான வழிபாடு. அந்த வகையில் 14/3/2025 மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏலக்காயை வைத்து பணம் வரவழைக்கும் ரகசியம். நம்ம எவ்வளோருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் அல்ல, வீடும் அல்ல அப்படிங்கிறது ஒரு பழமொழி. நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை கடவுள்கிட்ட சொன்னோன்னா ஒரு விதமான அமைதி நமக்கு கிடைக்கும். அதனால தான் பல பேர் பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறோம். ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே சில விஷயங்களை மட்டும் செய்தால் போதும், பிரச்சனைக்கு சுலபமான தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி நினைத்தது நடக்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும், பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது, அதிலும் குறிப்பாக இந்த ஏலக்காயை வைத்து செய்யப்படும் வழிபாடு மிக சிறந்த ஒரு அற்புதமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் 3 ஏலக்காய்களை வைத்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் 3 ஏலக்காய்கள் சுத்தபத்தமாக எந்த ஒரு சேதமும் அடையாத நல்ல ஏலக்காய்களாக பார்த்து ஒரு 3 ஏலக்காய்களை வைத்து மகாலட்சுமி பாதத்தில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ வைத்து வழிபட்ட பின்னர் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்த பிறகு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் காட்டன் நிறத்தில் ரெட் கலரில் ஒரு துணி எடுத்துகிட்டு நம்ம வழிபாடு செய்த இந்த 3 ஏலக்காய்களில் அதை வச்சு முடிச்சு மாதிரி போட வேணும். இந்த மாதிரி அந்த முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்ச மகாலட்சுமி பாதத்திலேயே வெள்ளிக்கிழமை முழுவதுமே அந்த ஏலக்காய்கள் பாதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மறுநாள் சனிக்கிழமை அந்த சிகப்பு நிறம் முடிச்சு ஏலக்காய்கள் இருந்த அந்த முடிச்சை எடுத்து பீரோவில் நம்ம பணம் வைக்கும் இடமோ பர்ஸ்லையோ அல்லது வேலட்லையோ அந்த முடிச்சை வச்சிடலாம். இப்படி ஏலக்காய்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும். அந்த ஏலக்காயை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. மகாலட்சுமி தாயார்கிட்ட நம்பிக்கையோட நம்ம வீட்டில் இருக்கும் நிதி நெருக்கடி பிரச்சனை தீரணும், பணப்பற்றாக்குறை தீரணும், பணம் ஏதாவது ஒரு வகையில் வரணும் அப்படிங்கிறத மனதார நினைத்து மகாலட்சுமியின் மந்திரமான ஓம் ஸ்ரீம் நம, ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறை உச்சரித்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சை எடுத்து நம்ம பர்ஸ்லையோ பணம் சேகரிக்கும் இடத்தில் பீரோலையோ வைத்து விடலாம். இது 27 நாட்கள் அந்த இடத்துல இருக்குமாறு பார்த்துக்கலாம். அந்த 27 நாட்கள் கழிந்த பிறகு அந்த ஏலக்காய்களை எடுத்து தண்ணீரிலோ அல்லது கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார்கிட்ட 3 ஏலக்காய்களை வைத்து வழிபட்ட பின்னர் பணம் சேகரிக்கும் இடத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்படி நம்ம பிரச்சனைகள் தீரும் வரை நம்பிக்கையோடு இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நினைத்தது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தாராளமாக கிடைக்கும். அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம நினைத்தது நடக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். குறிப்பாக நம்ம செய்ய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது முழு மனதோடு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அதற்கான பலன் 100% நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.